அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறை, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இலகுவான முறையில் படித்து செய்து முடிப்பதற்கான வழியாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 3 வகையாக நாங்கள் பிரித்தோம். தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அதில் முதலாவது பகுதி அல்லாஹுடைய அதிகாரங்களோடு செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டதுதான் தௌஹீத் ருபூபியான்னு சொல்லப்படுறது. அந்த விஷயத்தில் அல்லாஹுடைய அதிகாரங்கள் அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு நிறையவே என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது என்ற அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தால் அல்லாஹுடைய அதிகாரங்கள் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டு அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்தில் இணை வைப்பு என்ற அந்த ஷிர்க் எப்படி பரவி இருக்கிறது என்பது சம்பந்தமா என்ன செய்யறோம், தொடர்ந்து நாங்க பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அதிகாரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இன்னொருவனை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கிற அதிகாரம், நல்லடியார் கெட்டடியார் என்று பட்டம் கொடுக்கிற அதிகாரம் யாருடைய அதிகாரம்? அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான அதிகாரம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து இவர் நல்லடியார், இவர் சுவனத்து சொந்தக்காரர், இறைநேச செல்வர் அப்படி சொல்லலாமா என்றால் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்ன செஞ்சிருக்குது, சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில நல்லடியார்கள் என்று புறக்கி எடுத்துக்கொண்டு ஒரு சில மனிதர்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர் இறைநேச செல்வர், அவர் நல்லடியார், இப்படித்தானே அப்படி அடையாளப்படுத்திக் கொண்டு என்ன செய்யறாங்க, அவருக்கு கபரு கட்டுறாங்க, அவருக்கு ஜியாரம் கட்டுறாங்க. அப்படி கட்டிக்கொண்டு அவர்கிட்ட போய் தேவைகளை முறைப்பாடு செய்யறாங்க, இப்படிதானே அவர்கிட்ட போய் துவா கேட்கிறாங்க. காரணம் என்ன, ஒரு மனிதனை நல்லடியாருன்னு தீர்மானிக்க போய் அது முஸ்லிம்கள் எங்க கொண்டு போய் விட்டுருக்குது, ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுருக்குது. ஒரு மனிதன் நல்லவர் தீர்மானிச்சதனால அவர் மௌத்தா போன பிறகு அவருக்கு மேலான கட்டிடம் எழுப்பி அவர்கிட்ட போய் தேவையை முறைப்பாடு செய்யக்கூடிய ஷிர்க்குக்கு இட்டு செல்வதற்கு காரணமாக இருந்தது. நல்லடியார் கெட்டடியார் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை யார் கையில் எடுத்தா, மனிதர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே நீங்க சுருக்கமாக விளங்குங்க, உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவர் என்று சொல்வதோ கெட்டவர் என்று சொல்வதோ யாருடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இதே சட்டம் தான் ஒருவர் மௌத்தா போன பிறகு அவர் சுவர்க்கவாதியா நரகவாதியா தீர்மானிக்கலுமா? மனிதனால தீர்மானிக்க முடியாது, அல்லாஹ் தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? எனவே அந்த அடிப்படையில் நீங்க விளங்குங்க, உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதருக்கும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு என்ன செய்ய முடியாது, இறைநேச செல்வர் என்றோ நல்லடியார் என்றோ பட்டம் குத்த முடியாது. மௌத்தா போன பிறகும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு இவர் சுவர்க்கவாதி, அன்னார் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர் அப்படியெல்லாம் என்ன செய்யறாது, சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. எந்த அளவுக்கு இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு மனிதனுக்கு நல்லவர் என்று சொல்வதாக இருந்தால் எந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க, வஹீன் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் சுவர்க்கவாதி என்று சொல்வதாக இருந்தாலும் எந்த அடிப்படையில் தான் சொல்லுவாங்க, வஹீன் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. விளங்குதா? அவங்களான சுய முடிவெடுத்து செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்கன்றதையும் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். எனவே பின்னால வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீதுகள் எங்களுக்கு இதை பாடமாக என்ன செய்யும், படிச்சு தரும். விளங்குதா? முதலாவது நீங்க விளங்க வேண்டிய விஷயம், குறிப்பிட்ட ஒரு நபருக்கு என்ன செய்யலாது, நல்லடியார் என்றோ இறைநேச செல்வர் என்றோ என்ன செய்யலாது, தீர்மானிக்கவும் இயலாது. மௌத்தா போன பிறகு இவர் சுவர்க்கவாதி என்றோ அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர் என்றோ என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. இதை நீங்க அடிப்படையா விளங்கி கொண்டு எப்படி முஸ்லிம் சமூகம் இதுல தவறு விடுது, எப்படி இதுல ஷிர்க் சம்பந்தப்படுது நாங்க விளங்குறதாக இருந்தால், இந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான அதிகாரம் மனிதர்கள் கையில் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட சில மனிதர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, நல்லடியாக அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி
அவர வரலாறை பார்த்தா என்ன சொல்லுது? நல்லவரை போல சொல்லுது. அப்படிதானே? அவர வரலாறுகளை நாங்க படிக்கிற நேரம் குர்ஆன் ஹதீஸ படித்து கொடுத்தவராக ஒரு இறைநேச செல்வர்ன்றதுக்குள்ள அடையாளமா என்ன செய்யுது? விளங்குது. அவ்வளவும் சொல்லலாம். அவர் இறைநேச செல்வர் அடிச்சு சொல்லலுமா? விளங்குதா உங்களுக்கு? அதே போல நாகூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பெரியாரா இருக்கட்டும், கச்சிமலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நல்லடியாராக இருக்கட்டும், ஜெயிலானியில தங்கி இருக்கிறவராக இருக்கட்டும், தேவட்டகாமரத்தடி பள்ளியில் இருக்கிறவராக இருக்கட்டும், கம்பள கஷ்டபிடி பள்ளியில் இருக்கிறவராக இருக்கட்டும், அப்படிதானே? இவர்களை எல்லாம் ஏன் கபறு கட்டி வணங்க ஆரம்பிச்சாங்க? அவர்களுக்கு ஏன் சிறப்பந்தஸ்து கொடுத்தாங்க? காரணம் என்ன? மனிதர்கள் ஒன்று கூடி இவங்க நல்லவங்க என்று தீர்மானிச்சாங்க. அப்படிதானே? அப்ப அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரம் கலட்டி எடுக்கப்பட்டு மனிதர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? எனவே இது சுத்தமான சிறுக்கு. இன்னொரு பக்கம் அது இன்னொரு சிறுக்குக்கும் என்ன செஞ்சிருக்குது? மனிதர்களை கொண்டு போய் விட்டு இருக்குதுன்றதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். அப்ப உலகத்துல இறைநேச செல்வர்கள் இல்லையா? நல்லடியார்கள் உலகத்துல இல்லையா கேட்டா, உலகத்துல இறைநேச செல்வர்கள் இருக்கிறாங்க, நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யாரு? பொதுவாகவே யாரெல்லாம் ஈமான் கொண்டு யாரெல்லாம் சாலிஹான அமல் செய்யறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், இறைநேச செல்வர்கள். விளங்குதா? குறிப்பிட்ட ஒரு நபர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாது? தீர்மானம் கொடுக்க இயலாது, அல்லாஹ் சொல்லி தராம. ஆனா பொதுப்படையா குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுறான். யார் இறைநேச செல்வர்கள்? முதலாவது நீங்க பாருங்க, 10வது அத்தியாயம் 62வது வசனம். 10வது அத்தியாயம் 62வது வசனம். அதுல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி. அவுலியான்னா உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அதுல வார வாசகத்தை பாருங்க. அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள் யாரு? லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அந்த இறைநேச செல்வர்கள் யார்? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். நல்லா பாருங்க, அல்லதீன ஆமனு. அந்த இறைநேச செல்வர்கள் யார் என்றால் ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள். அப்படிதானே? இந்த ரெண்டு பண்பும் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள் தான். இதுல சொல்லப்பட ரெண்டு பண்பையும் பாருங்க. ஈமான். உங்கள்கிட்ட அல்லாஹ் பத்தி எந்த அளவு நம்பிக்கை இருக்குதுன்னு எனக்கு தீர்மானிக்கலுமா? உங்களோட ஈமானுக்கு எனக்கு கேரண்டி கொடுக்கலுமா? ஏலாது. அப்படிதானே? உங்களோட ஈமான் எந்த அளவுன்னு சொல்ல முடியாத நான் எப்படி உங்களை நல்லடியார்னு சொல்லலாம்? அப்படிதானே? வகானு யத்தகூன். இரண்டாவது பண்பு பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்கள். அவர்களுக்குள்ள பண்பு. இப்ப யாரெல்லாம் அல்லாஹ் அஞ்சி நடக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள் தான். இப்ப பாருங்க, ஏண்ட இறையச்சத்தை உங்களுக்கு அறியலுமா? ஏண்ட இறையச்சத்தை அறியலான்னு சொன்னா எனக்கு நல்லடியார்னு சர்டிபிகேட் தரையலுமா? உங்களோட இறையச்சத்தை எனக்கு அடையாளப்படுத்தலுமா? ஏலாது. அப்ப எப்படி உங்களுக்கு நல்லடியார்னு பட்டம் தரலாம்? விளங்குதா உங்களுக்கு? எனவே உள்ளத்தோடு மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட ஈமான் என்பதும் இறையச்சம் என்பதும் தான் இறைநேச செல்வர்களுக்கு அடையாளம் என்றால், எங்களுக்கு தெரியாத அந்த அடையாளத்தை வச்சு எப்படி ஒருத்தர் அடையாளப்படுத்தலாம்? அப்படிதானே? இப்ப நான் உங்களுக்கு முன்னால தொப்பி போட்டு தாடி வச்சு எக்ஸ்ட்ரா ஜுப்பாவும் போட்டு தலப்பாவும் கட்டி உங்களுக்கு முன்னால நான் நல்லவரை போல இருப்பேன். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன பொருளாதாரம் ஹலாலா ஹராமான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிதானே? தெரியாத நீங்க எப்படி நான் நல்லவர்னு தீர்மானிக்கலாம்? விளங்குதா? எனவே பொதுப்படையாக அல்லாஹ் சொல்கிறான், இறைநேச செல்வர்கள் என்றால் அவர்களுக்கு ரெண்டு பண்பு. ஒன்று என்ன? அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள். விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த ரெண்டு பண்பையும் எங்களுக்கு முடிவு பண்ணலாம். உங்களுடைய ஈமானுக்கு கேரண்டி தரையலாம், உங்களுடைய இறையச்சத்துக்கு எனக்கு சர்டிபிகேட் தரையலாம். தரையலாம் இருக்கும் பொழுது அந்த பண்பை வச்சு எப்படி ஒரு மனிதர் நல்லவர் என்று சொல்லலாம்? இறையச்சம் உள்ளவர் எப்படி சொல்லலாம்? இப்படிதானே? எனவே நாங்க பொதுப்படையா சொல்லுவோம், யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள். சரி, அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம், 2வது வசனத்தை பாருங்க. 41வது அத்தியாயம் 30வது வசனம். அதுல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அதுலயும் உங்களுக்கு பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பு. இங்க பாருங்க,
41வது அத்தியாயம் 30வது வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். முன்னுக்கு நீங்க சொன்னதுல பார்த்திருப்பீங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்? யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அப்படிதானே? இங்க பாருங்க, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அவர்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவங்களோட மௌத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. அல்லா தகாபு, நீங்க பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப சுவர்க்கத்தை கொண்டு யாருக்கு நன்மாராயம் சொல்லப்படும்? அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு அந்த ஈமான். சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருந்தவங்க, இவங்களோட மௌத்துடைய நேரத்தில் தான் மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்களாம், என்ன கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குது. இப்படிதானே? இப்ப நான் மரணப்படுக்கையில இருக்கிறேன், எனக்கு மலக்குமார்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனவே என்னோட மலக்குமார்கள் என்ன கதைச்சாங்கன்றத தெரியாத நீங்க எனக்கு நல்லடியார் சர்டிபிகேட் தரலுமா? தர முடியாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே நீங்க இறைநேச செல்வர்கள் என்றால் யார்? இங்க அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள். அங்க அல்லாஹ் என்ன சொன்னான்? ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு இருப்பவர்கள். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு அந்த கொள்கையில் உறுதியா இருக்கிறோம். ரெண்டும் ஒரே பண்பா இல்லையா? ரெண்டும் ஒரே பண்பா இல்லையா? எனவே நீங்க நல்லா விளங்குங்க, யாரெல்லாம் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடும் அந்த கொள்கையில் உறுதியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், இறைநேச செல்வர்கள். விளங்குதா? சரி, அடுத்தது பாருங்க, 5வது அத்தியாயம் 56வது வசனம். 5வது அத்தியாயம் 56வது வசனம். அதுல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க, வமை யத்தவல்லல்லாஹ வ ரசூலஹு. இங்க இன்னும் கொஞ்சம் விசாலமா வருது. வமை யத்தவல்லல்லாஹ வ ரசூலஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தனக்குரிய தோழனாக எடுத்துக்கொண்டு, விளங்குதா? அல்லாஹ் சொல்லி காட்டுறத பாருங்க, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மூமின்களையும், வல்லதீன ஆமனு, மூமின்களையும் யார் நேசர்களாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம். விளங்குதா உங்களுக்கு? இப்ப இங்க அல்லாஹ் சொல்ற இறை நேசர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கூட்டத்துக்கு சொல்ற பண்பை பாருங்க. அல்லாஹ்வை நண்பனாக எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரையும் நண்பராக எடுத்து, மூமின்களையும் நண்பராக எடுப்பவர் தான் யார்? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம். இந்த இடத்துல அல்லாஹ் இறைநேச செல்வர்களுக்கு சொல்ற பண்பு என்ன? என்ன பண்பை சொல்றான்? அல்லாஹ்வை நண்பனா எடுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நண்பரா எடுக்கணும், அப்படிதானே? மூமின்களை நண்பர்களா எடுக்கணும். இவங்க தான் ஹிஸ்புல்லாஹ். இப்ப என்னைய பொறுத்த வகையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், மூமின்கள் நான் சேர்ந்து வாழ்கிற சமூகம். இந்த மூணை ஏற்றிருக்கிறேனா இல்லையா? இந்த மூணை ஏற்றிருக்கிற எல்லோரும் யார் தான்? அல்லாஹ்வுடைய கூட்டம் என்றால் குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் எடுத்து அந்த பட்டியலை சேர்க்கலுமா? அப்ப நாங்கெல்லாம் காபிராப, நாங்க அல்லாஹ்வை நேசனா எடுக்கலையா? இப்ப நாங்க சொல்லுவோம், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி தான் இறைநேச செல்வர், அவர் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்னு நான் சொல்றதாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நான் யாரா இருக்கணும்? ஹிஸ்பு ஷைத்தானா இருக்கணும், ஷைத்தாண்ட கூட்டமா இருக்கணும். ஏன்? அவர் மட்டும் தான் அல்லாஹ்வுடைய நேசரு, அவர் தான் அல்லாஹ் பொறுப்பா எடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுப்பா எடுத்து மூமின்களோட சேர்ந்தவர். அப்ப நம்ம இல்லையா அதுல? விளங்குதா உங்களுக்கு? அப்ப உங்களை பார்த்து நான் நீங்க தான் இறைநேச செல்வர் அடிச்சு சொல்றதா இருந்தா நான் யாரா இருக்கணும்? இறைநேச செல்வராக இல்லாமல் இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? எனவே இங்க அல்லாஹ் சொல்றது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கூட்டம் என்போர் யார், அல்லாஹ்வுடைய நேசர் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு இந்த இடத்துல 3 பண்பு எக்ஸ்ட்ரா. அங்க அல்லாஹ்னு சொல்லி இறையச்சம், இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மூமின்களையும் என்ன செய்தவங்க? நேசர்களை எடுத்தவங்க. எனவே இந்த பண்பு யார்ட்டெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் யார் தான்? இதுக்கு மேல அவங்களோட உள்ரங்க தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹ். எனவே உலக மட்டத்தில் நாங்க சொல்லுவோம், ஒருத்தர் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதராக எடுத்து மூமின்கள் தான் என்ன என்னுடைய சமூகம் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்க என்ன பட்டம் கொடுப்போம்? நீங்களும் அல்லாஹ்வுடைய இறைநேசர் தான், நீங்களும் ஒரு மூமின் தான். விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் சொல்லலுமே தவிர, விளங்குதா? இதை மீறி போய்
அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை கலட்டி எடுத்து அந்த பட்டம் கொடுக்கலுமா? எனவே யாரெல்லாம் களிமா சொல்லி மூமிங்களோட சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி காட்டுவான் பாருங்க. 58:22 58:22 அதுல எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு பாருங்க. 58:22 58:22 அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி காட்டுறான் பாருங்க. முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழுகின்ற ஒரு சமூகத்தை நீர் ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டீர். எப்படி? யுஆத்தூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய யாரையும் நீர் ஒரு விதத்துல காண மாட்டீர். எப்படி? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிச்சவங்க இருக்கிறீங்களே, அவர்களோடு நேசம் பாராட்டக்கூடியவர்களாக என்ன செய்ய மாட்டீர்? கண்டுகொள்ள மாட்டீர் என்று சொல்லி போட்டு, எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிக்கிறவங்க வலவுக்கானும் ஆபாகும், அவங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும், அவ் அபுனா ஆகும், அவருடைய பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானாவும் அவ் அஷீரத்தும், சகோதரர்களாக குடும்ப உறவுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிச்சால் ஒரு உண்மையான மூமின் யாரை சேர்ந்து நடக்க மாட்டான், அவர்களை நேசம் கொள்ள மாட்டான்னு சொல்லி போட்டு, இப்படிப்பட்ட மூமின்கள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மூமின்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிக்க கூடியவர்களை நேசம் கொள்ளாத மூமின்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான, அவர்களோட உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமான் எழுதி வச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, அவ யார் இறைநேசர்னு முடிவெடுக்கலுமா? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் எது? ஈமான்ன்றது. உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவர்களோட உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமான் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப ஈமான் இருக்குதா இல்லையான்றது எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு. உள்ளத்தில் உள்ளத மனுஷனுக்கு அறியலுமா? அறியலாண்டா எனக்கு உள்ளத்தில் உள்ளதை வச்சு தீர்ப்பு கொடுக்கலுமா? இவர்தான் மூமின், இவர்தான் சூனவாசி, இவர்தான் இறையச்சம் சொல்லலுமா? அப்படி ஒரு காலம் என்ன செய்ய? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதை வச்சு ஒரு மனிதனுக்கு வெளிப்படை வாழ்க்கைக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. சொல்லி போட அல்லாஹ் சொல்றான், வஅய்யதஹும் பிருஹின் மின், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரூஹை கொண்டு பலப்படுத்துகின்றான், உதவியும் செய்கிறான் சொல்லி போட்டு அல்லாஹ் அவர்களை சுவனத்தில் நுழைவிக்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்கிறான் சொல்லி போட்டு உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வின் கூட்டத்தவர்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கூட்டத்தவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய கூட்டத்துக்கு இந்த இடத்துல அல்லாஹ் என்ன வரைக்கிற விளக்கணும் சொல்றான்? முன்னுக்குள்ள வசனத்துல நாங்க பார்த்தோம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மூமின்களையும் நேசர்களாக, அப்படிதானே? நேசர்கள் யார்? அன்பு கொள்ளக்கூடியவர்களாக எடுத்துக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டம். 5வது அத்தியாயத்துல சொன்னான் அல்லாஹ். இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்? எக்ஸ்ட்ரா ஒரு பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செய்யணும்? நம்பணும், மறுமையை நம்பணும், ஈமான் கொண்டு போட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நடக்கிறாங்களோ அவர்களை நேசம் கொள்ளவும் கூடாது. அவர்களை சேர்ந்து நடக்கிறது வேற, நேசம் கொள்றது வேற, அப்படித்தானே? நேசம் கொள்ளக்கூடாது. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டம் யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றதோட அவங்களோட உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமான எழுதி வச்சிருக்கிறான். எனவே இறை நம்பிக்கை என்பது எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட. யாரெல்லாம் வெளிப்படையா கலிமாவை சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மூமின்களோட சேர்ந்து வாங்குறோம், அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லிடுவோம்? எல்லாம் இறைநேசர்கள் தான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். உண்மையான இறைநேசர் யாரு? உண்மையான மூமின் யாராவது மனுஷனுக்கு தீர்மானிக்கலுமா? ஏன் தீர்மானிக்கலாது? ஈமான் என்பதும் இறையச்சம் என்பதும் எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்பந்தம். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை வச்சு மனுஷனுக்கு தீர்மானிக்கலுமா? அப்ப அப்படி தீர்மானிச்சா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? இவ உங்களோட உள்ளத்துலதான் ஈமான் இருக்குது, உங்களோட உள்ளத்துலதான் இறையச்சம் இருக்குது. உள்ளத்துல உள்ளதை அறிய முடியாத நான், நீங்க தான் இறைநேச செல்வர் என்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்?
கையில் எடுத்துக்கொண்டுதான் உங்களுக்கு தீர்ப்பு தருவோம். விளங்குதா? பொதுப்படை என்ன சொன்னா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் மூமின்கள் அனைவரும் இறை நேசர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் அனைவரும். இது பொதுவா சொல்ல குர்ஆன் சொல்றது. இதை விட்டு போட்டு குறிப்பிட்ட ஒருத்தர் எடுத்துக்கொண்டு நீங்க தான் இறை நேசர், நீங்க தான் நல்லடியார், நீங்க மௌத்தா போனா உங்களோட கபரடிக்கு வருவோம் அளவுக்கு போனா இது எப்படி சிறுக்காகும்? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இறையச்சத்தையும் ஈமானையும் அடையாளப்படுத்தி ஒருவர் நல்லவர் என்று சொல்ற வேலை யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்ட தூதரும் வேலை. நம்ம அதை பொறுப்பெடுத்தா நேரடி அல்லாஹ்க்கு நேரா போறோமா இல்லையா? ஷிர்காகுமா இல்லையா? இது விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? எனவே நல்லா விளங்குங்க. இந்த ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பது யார வேலை? அல்லாஹ்ட வேலை. எங்களுக்கு பொதுப்படைய என்ன சொல்லலாம்? யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி மூமின்களோட என்ன செய்யறாங்களோ சேர்ந்து வாழ்றவங்க எல்லாம் யாரெல்லாம் மூமின்கள், இறை நேசர். உண்மையான மூமின் யாரு? உண்மையான இறை நேசர் யாரு? சுவர்க்கவாதி யாரு? சொல்லலுமா? எங்களுக்கு சொல்லலாம். அது யார் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. சரி, அடுத்தது பாருங்க, 39வது அத்தியாயம் 17வது வசனம். அதுல அல்லாஹ் இன்னொரு செய்தி எக்ஸ்ட்ரா சொல்றான் பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 39வது அத்தியாயம் 17வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வல்லதி நஜித்தனபு தாகூத. அல்லாஹ் அல்லாம வணங்கப்படுறதுக்கு தான் தாகூத்னு சொல்லுவோம். சிலைகள் இருக்கு தானே, அல்லாஹ் அல்லாம எதெல்லாம் வணங்கப்படுதோ அதெல்லாம் தாகூத். அல்லாஹ் சொல்றான், வல்லதி நஜித்தனபு தாகூத, யாரெல்லாம் சிலைகளை வணங்குவதை தவிர்ந்து கொண்டு வஅனாபு இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வருகிறார்களோ, லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு தான் என்ன? மறுமை வெற்றிக்குரிய நன்மாராயம். யாருக்கு? யாருக்கு? அல்லாஹ் அல்லாம வணங்கப்படுற சிலைகள் கடவுள்கள் இருக்குத்தானே, அவைகளை வணங்காம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்தார்களோ அவர்களுக்கு தான் என்ன? மறுமை வெற்றிக்குரிய நன்மாராயம். அப்ப மறுமையில வெற்றி பெறவங்க யாரு? மறுமையில வெற்றி பெறவங்க யாரு? ஷிர்க் வைக்காம அல்லாஹ் மட்டும் வணங்குறவங்க, அப்படிதானே? அப்ப யாரெல்லாம் ஷிர்க் வைக்காம அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் யார் தான்? மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் தான். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாக்கிர் நானா அவர் அல்லாஹ் மட்டும் வணங்குறார், ஷிர்க் வைக்கல, எனவே இவர் சுவர்க்கவாதி, அப்படி சொல்லலுமா? எனக்கு பார்த்து சொல்லலுமா? உங்களுக்கு பார்த்து சொல்லலுமா? இல்ல. பொதுப்படைய என்ன சொல்லலாம்? யாரெல்லாம் ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்றார்களோ அவர்கள் மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி போட அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் மறுமை வெற்றி சொல்லுங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்களா இல்லையா? ஆனா இங்க அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? என்னுடைய அடியார்களுக்கு மறுமை வெற்றிண்டா அங்க இறைநேச செல்வர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்குரிய பண்பு என்ன? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் சொல்லப்படுகிற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு மறுமை வெற்றி இருக்குதுன்னு நபியே நீங்க சொல்லுங்க. அப்ப மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களான இறைநேச செல்வர்கள் யார்? அவர்களுக்குரிய பண்பு என்ன? சொல்லப்படுற செய்தியை காது தாழ்த்தி கேட்பாங்க, சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்தது என்ன செய்வாங்க? பின்பற்றி நடப்பாங்க. அப்ப குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு சொல்லலுமா? நீங்க தான் அந்த மனிதன் சொல்லலுமா? நீங்க தான் இறைநேசன் சொல்லலுமா? இந்த பண்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் எல்லாம் யார் தான்? இறைநேச. அப்ப என்ன அர்த்தம்? சொல்லப்படுற செய்தியை காது தாழ்த்தி கேட்கணும், சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்தது குர்ஆன் ஹதீஸ். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையான அல்லாஹ்வுடைய வார்த்தை. வகைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகள் மிகச்சிறந்தது நபிகளாருடைய. எனவே சொல்லப்படுற செய்தியை கேட்பாங்க, மிகச்சிறந்ததை பின்பற்றுவாங்க. அப்ப என்ன? குர்ஆன் ஹதீஸுக்கு இவங்க எல்லாம் யார் தான்? மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களான இறைநேச செல்வர்கள் தான். விளங்குதா உங்களுக்கு? எனவே நீங்க இப்ப இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்திருப்பீங்க. பொதுப்படைய யாருக்கு ஈமான் இருக்குதோ, யாருக்கு இறையச்சம் இருக்குதோ, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்து நடக்கிறாங்களோ, மூமின்களோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யார் தான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள், இறைநேச செல்வர்கள். விளங்குதா? எனவே அல்லாஹ் இப்படி பொதுப்படையாக சொன்ன ஒரு விஷயத்தை, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஈமான் இறையச்சம் என்ற இந்த பண்பை ஒரு மனிதனுக்கு வெளிப்படையா கொடுத்து நீங்க நல்லடியார்னு சொல்லலுமா? ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கலுமா அந்த தீர்ப்பை? கொடுக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு?
ஏன் நாங்க இது இப்படி இந்த அளவுக்கு தெளிவா சொல்றோம்னு சொன்னா, இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு சாரார் எடுத்துக்கொண்டு இவர்தான் இறைநேசர், இவர்தான் நல்லடியார், எனவேதான் கபரை வெட்டி வச்சிருக்கிறோம், எனவேதான் இவரை பள்ளிக்கு பக்கத்தில் அடக்கி வச்சிருக்கிறோம் சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் இருக்குதா? இல்ல. எனவே குர்ஆன் சொல்ற பிரகாரம் இறைநேச செல்வர்கள் யார் என்று பார்த்தால், யாருக்கெல்லாம் ஈமான் இருந்து சாலிஹான நபிகளார பிஞ்சின அமல் இருக்குதோ, யாருக்கெல்லாம் இறையச்சம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் கொண்ட கொள்கையில் உறுதி இருக்குதோ, அவர்கள் எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள் தான். எனவே சுருக்கம் என்ன தெரியுமா? முஃமின் என்றால் அவன் தான் யார்? இறைநேச செல்வன். இதை விட்டு போட்டு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு இறைநேசர் சொல்லேலுமா? நீங்க தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்னு சொல்லேலுமா? விளங்குதா உங்களுக்கு? சொல்ல முடியாது. பாருங்க, இப்ப வாங்க ஹதீஸுக்கு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைநேச செல்வர்களுக்கு வரைவிலக்கணத்தை பாருங்க. நபிகளா சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி. அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றானாம், யார் எனக்குரிய ஒரு நேசனை பகைத்துக் கொள்கிறானோ அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். அப்ப இதுல இருந்து விளங்குது இறைநேச செல்வர் ஒன்று இருக்குது, அப்படிதானே? மன் ஆதாலி வலியன், வலினா எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? வலினா நேசன். மன் ஆதாலி வலியன், எனக்குரிய ஒரு நேசனை யாராவது விரோதித்தால், யாராவது அவனோடு சண்டை பிடித்தால், ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அவனோடு நான் என்ன செய்கிறேன்? யுத்த பிரகடனம் செய்கிறேன். யார் சொல்றா? இப்ப இந்த பகுதியை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, அப்துல் காதர் இறைநேசர், நாகூர் தர்கால இருக்கிறவர் இறைநேசர், ஜெயிலானி இப்படி சொல்ல இயலுமா? இயலாது. என்ன ஏன் இதுல எல்லாம் பொதுவா சொல்றான், எனக்குரிய ஒரு இறைநேசரை யாராவது விரோதித்தால் அவனோடு நான் யுத்த பிரகடனம் செய்வேன். இதுல யார் இறைநேசர் என்ன செய்யல? அல்லாஹ் சொல்லல. அந்த ஹதீஸ்ல பின்னால வாங்க, அவர்களோடு அல்லாஹ் சொல்வான், எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான்? எனக்கு விருப்பமான ஒன்றுல கடமையானதை செய்யறது இருக்குத்தானே, அதை விட வேற ஒன்றை வச்சும் அல்லாஹ்கிட்ட ஒரு மனுஷன் நெருங்குறல்ல. அவெல்லாம் என்ன வழி சொல்றான்? அல்லாஹ் கிட்ட நெருங்கணும், எதை செய்யணும்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான கடமையை செய்யணும், இப்படிதானே? கடமையை செய்ய 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 யாருக்கு நெருக்கமா போவா மனுஷன்? நீங்க இந்த ஹதீஸை நீங்க நல்லா விளங்கணும். முதல் பகுதி என்ன சொல்லுது? எனக்குரிய நேசனை யாராவது விரோதித்தால் அவனோடு அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான். பின்னால என்ன சொல்றான் அல்லாஹ்? எனக்குரிய நான் கடமையாக்கின அந்த எனக்குரிய விருப்பமான அமலை செய்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? என் பக்கம் நெருங்கி வருகிறான். அப்ப யார் நெருங்கி வாரா? அல்லாஹ் கடமையாக்கின வணக்கம் இருக்குத்தானே, அந்த வணக்கத்தை செஞ்சு 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 ஒரு மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ் கிட்ட நெருக்கம். அப்ப யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவர்களெல்லாம் இறைநேசர்கள், யாரெல்லாம் நோம்பு பிடிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் சொல்லிக்கொடு. பின்னால் எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க, என் அடியான் நெருக்கத்தை என்பது என் அடியான் கூடுதலான, அப்ப கடமையை செய்யறதன் மூலம் அல்லாஹ் கிட்ட போறான். அதுக்கு மேல பாருங்க, யார் என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். கடமைன்றது எல்லாம் செய்யறது தானே. 5 நேரம் தொழுகிறவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க தான், நோம்பு பிடிக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க தான். மிச்சம் நெருங்குறனா என்ன செய்யணும்? கடமையோடு முன்பின் சுன்னத்தையும் தொழுதார், கடமையான நோன்போடு சுன்னத்தான நோன்பையும் பிடித்தார், ஜக்காத்தையும் கொடுத்து சதக்காவையும் கொடுத்தார். நீங்க 1000 சதக்கா கொடுத்து நான் 1 லட்சம் கொடுத்தா யார் அல்லாஹ்க்கு மிச்சம் நெருக்கமானவர்? 1 லட்சம் கொடுத்தவர் நெருக்கமானவர், அப்படித்தானே? நீங்க வந்து லுஹருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுதீங்க, நான் 4 ரக்காத் தொழுதேன். இப்ப உங்களை விட நான் அல்லாஹ்க்கு நெருக்கமா போறேனா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடமையானதை செய்தால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றான், சுன்னத்தானதை நஃபிலானதை செய்ய செய்ய அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போறான். எந்த அளவுக்கு நெருங்குறானாம்? தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறுதியில் அவனை நான் நேசித்து விடும் போது. பாருங்க, வணக்கம் செஞ்சு 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 அல்லாஹ்க்கு நெருக்கமா போயிட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைக்கும்? நல்ல முறை செய்யற மனிதர்களுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு போற என்ன நடக்கும்? அவன் கேட்கிற செவியாக, அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். இப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செஞ்சு 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 நெருக்கமா போயிட்டா அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசன் யாரு? குறிப்பிட்ட ஒரு மனிதனா? குறிப்பிட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசன் யார்? அல்லாஹ்வுடைய நேசன். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது?
யாரெல்லாம் கடமையான அமலை செய்யறாங்களோ அல்லாஹ் பக்கம் நெருக்கமாகிறான். எக்ஸ்ட்ரா சுன்னத்தான அமலை செய்ய செய்ய அல்லாஹ் பக்கம் நெருங்கிக் கொண்டே போறான். ஒரு கட்டம் அல்லாஹ் பக்கம் நெருங்கி விட்டால் அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படிதானே? இப்ப இந்த ஹதீஸை வச்சு நீங்க விளங்குங்க, அல்லாஹ்வுடைய நேசன் யாரு? குறிப்பிட்ட ஒரு மனிதரா, குறிப்பிட்ட ஒரு சமூகமா? யார் அல்லாஹ்வுடைய நேசன்? யாரெல்லாம் கடமையான அமலையும் செஞ்சு நஃபிலையும் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் யாரின் பக்கம் நெருக்கமாகிறவங்க? அல்லாஹ் பக்கம். அல்லாஹ் நேசிச்சான் என்று சொன்னா அவன் கண்ணாக, பார்க்கிற கண்ணாக, கேட்கிற காலாக, பிடிக்கிற கையாக, நடக்கிற காலாக அல்லாஹ் மாறுவானாம். அப்படின்னா என்ன? அல்லாஹ் மனுஷனை மாறுறானா? மனுஷன் அல்லாஹ் மாறுறான்டா அர்த்தம். அப்படி அல்லாஹ்ட பொருத்தம் வந்துட்டுண்டா பார்க்கிற பார்வை நல்லதா இருக்கும். அல்லாஹ்க்கு விருப்பமானதை பார்ப்பான், அல்லாஹ்க்கு விருப்பமானதை கேட்பான், அல்லாஹ்க்கு விருப்பமானதை பிடிப்பான், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதின் பக்கம் தான் நடந்து போவான். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்படி மாறிய பிறகு அந்த மனிதன் பாருங்க, அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் கொடுப்பேன், அவன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். விளங்குதா உங்களுக்கு? ஓர் இறை நம்பிக்கையாளன் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எச்செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான், நான் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன். விளங்குதா உங்களுக்கு? இப்ப இந்த ஹதீஸ் நீங்க நல்லா விளங்கு. இந்த ஹதீஸை வச்சுதான் ஒரு கூட்டம் என்ன செய்யுதுண்டா, ஒரு கூட்டத்தை மௌலானாவாக்கி அவர் அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டார். அவருக்கு தொழவும் தேவையில்ல, நோம்பு பிடிக்கவும் தேவையில்ல, ஜக்காத் கொடுக்கவும். ஏன்? அவர் அல்லாஹ் மாறிட்டார். அதனால தான் பாப்பீங்க சில ஆட்கள் ஜும்மாவுக்கும் போக மாட்டாங்க. சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, ஜும்மாவுக்கும் போவோம். எங்கப்பா தொழுதீங்க? நாங்க காபத்துல்லாஹ் தொழுதுட்டு வந்தோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்க? அப்ப அவர் முத்தி 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 அவர் முதிர்ச்சி அடைஞ்சிட்டார், அல்லாஹ்வா மாறிட்டாராம். விளங்குதா? இந்த ஹதீஸ மொட்டையா விளங்கினது அதுக்குள்ள காரணம். இந்த ஹதீஸ்ல பல கோணம் இருக்குது. முதலாவது நீங்க விளங்குங்க, இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் இறைநேசர்களை பத்தி சொல்றான். உங்களுக்கு விளங்கி செய்தல யார் இறைநேசர்? யாரு யார் இறைநேசர் சொல்லுங்க? கடமையான வணக்கத்தை செய்ய 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 அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டு போறான். நஃபிலான வணக்கத்தை செய்ய செய்ய இன்னும் என்ன செய்யறான்? எந்த அளவுக்கு நெருங்குவான்? ஒரு கட்டம் அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் நேசனாகிற முறை. அப்ப அல்லாஹ்வுக்கு நேசனாகிறா என்ன செய்யணும்? தொழணும், கடமையான அமல்களை செய்யணும், நஃபிலையும் செய்யணும். அப்ப யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, யாரெல்லாம் நல்ல அமல்கள் புரியுறாங்களோ, யாரெல்லாம் நஃபிலான சுன்னத்தான அமலை செய்யறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? அல்லாஹ்ட நேசன் தான். அப்ப அல்லாஹ்ட நேசனாக மாறிட்டால் கிடைக்கிற ஃபண்ட் என்ன? பார்த்தா அல்லாஹ்ட பார்வை, கேட்டா அல்லாஹ்ட கேள்வி, பிடிச்சா அல்லாஹ்ட. அப்படின்னா அல்லாஹ் மனுஷன் மாறிட்டான் அர்த்தம். இப்படி மொட்டையா விளங்குறாங்க. அப்படி விளங்க கூடாதுன்றதுக்கு பின்னால் உள்ள பகுதி என்ன தெரியுமா சொல்லும்? அவன் கேட்டால் கேட்பதை நான் கொடுக்கிறேன், அவன் பாதுகாப்பு தேடினா அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். இப்ப நான் அல்லாஹ்வா மாறினா கேட்கணுமா? நான் அல்லாஹ்வா மாறிட்டா கேட்கணுமா? கேட்க தேவையில்லை. அப்ப ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி விட்டால் அவன் கேட்பான், அல்லாஹ் கொடுப்பான். இதை மொட்டையா விளங்கிக்கிட்டு தான் சொல்லுவாங்க, அவன் அல்லாஹ்வா மாறிட்டான் எனவே தொழ தேவையில்லை. அப்படியே ஹதீஸ் சொல்லுது. அல்லாஹ்வா மாறினதல்ல, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகி விட்டால் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்து விடுவான். பாதுகாப்பு தேடுவத விஷயத்திலெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கத்தான் மனிதன் வேறு அல்லாஹ் வேறுன்றதை தெளிவுபடுத்த இன்னொரு கட்டம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு மூமீன, எப்படிப்பட்ட மூமீன்? வணக்கம் செஞ்சு செஞ்சு இறைநேசரா மாறிட்டார் தானே, அல்லாஹ்க்கு நெருக்கமாவிட்டார் தானே, அப்படிப்பட்ட ஒரு மூமீன நான் மௌத்தாக்க விரும்புறதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு மூமினை பொறுத்த வகையில் இன்னும் அமல் செய்யணும்னு ஆசைப்படுவான், ஒரு மூமினை பொறுத்த வகையில இன்னும் தொழணும்னு ஆசைப்படுவான், ஒரு மூமினை போய் இன்னும் சதக்கா கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன் உயிரை கைப்பற்றதுக்கு தான் நான் மிச்சம் வெறுப்பு கொள்றேன். ஏன்? அவன் இன்னும் உலகத்துல நல்ல அமல் செய்யணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஒருத்தனை பிடிச்சி நான் மௌத்தாக்குறத நான் மிச்சம் வெறுக்கிறேன் யார் சொல்றா? இப்ப மனுஷன் அல்லாஹ்வா மாறினா மௌத்தாக்கணுமா? அப்படித்தானே? எனவே இதுல இருந்து விளங்குற மிக முக்கியமான பகுதி இறைநேசர்கள் என்றால் யார், அந்த இறைநேசர்களுக்குரிய பண்பு என்ன? விளங்கிட்டா உங்களுக்கு? நான் சொல்றது நல்லா விளங்குதானே உங்களுக்கு? எனவே நீங்க நல்லா விளங்குங்க. இறைநேசர்கள் என்றால் குறிப்பிட்ட மனிதர் அல்ல. யாரெல்லாம் தொழுகிறாங்களோ, யாரெல்லாம் நம்ம நல்லமல் புரியுறாங்களோ அவங்க எல்லாம் யார் தான்? இறைநேச செல்வர்கள் தான். அது அமலுக்கு ஏற்ப கூடும் குறையும், அமலுக்கு ஏற்ப
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஈமான் என்பது கூடும் குறையும். ஏற்கனவே நாங்க பார்த்தோம் தானே. அதே மாதிரிதான் உங்களோட நஃபிலான அமல் கூடினா நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டே போவீங்க. நஃபிலான அமல் குறைஞ்சா உங்களோட ஈமான் குறைஞ்சு கொண்டு போகும். நாங்க ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். எனவே யாரெல்லாம் சாலியான அமல் செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? இறைநேச செல்வர்கள் தான். எனவே இந்த புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ் இறைநேசர்கள் என்றால் யாரும் என்பதற்கு தெளிவான ஒரு சான்றா இருக்குது. விளங்கிட்டா? எனவே நாங்க முடிவெடுப்போம், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது இறை விசுவாசிகள் என்பது மூமின்கள், சாலிஹான அமல் புரிபவர்கள் தான் யாரு? இறைநேச செல்வர்கள் எல்லாம் குறிப்பிட்ட மனிதர் அல்லன்றதை என்ன செஞ்சு கொள்ளணும்? இந்த குர்ஆன் வசனம் ஹதீஸை வச்சு இப்ப இறைநேசர்கள் தான் யாருன்னா கேட்டா சொல்லலுமா உங்களுக்கு? இறைநேசர்கள் தான் யார் கேட்டா சொல்லலுமா உங்களுக்கு? யாரு? இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் சொன்ன பண்புகளை கொண்டவர்கள் தான் யாரு? இறைநேச செல்வன். தனி மனிதனா? எங்களுக்கு விருப்பமான ஒரு மனிதரா? அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு முஹியத்தீன் நாகூர் அப்பா அப்படி பேர் வச்சு கொண்டவங்களா? யார் மூமி, யார் இறை நேசர்கள்? யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து சாலிஹான அமல் புரிந்து கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யார்தான்? மூமின்கள். ஒரு மனிதனுக்கு நல்லடியார் என்று ஏன் தீர்ப்பு கொடுக்க முடியாது? ஈமான் என்பதும் இறையச்சம் என்பதும் அல்லாஹ்வுடைய நேசம் என்பதும் எதோட சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்தார் ஆற்றல் யாருக்குத்தான் இருக்குது? எனவே அல்லாஹ்வுக்கு சொந்தமான உள்ளத்தில் உள்ளதை அறிகிற ஆற்றல் ஒரு மனிதனால் எடுக்க இயலுமா? எடுக்க முடியாது. எனவே ஒரு மனிதனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்? சரி, விலகிடுதானே உங்களுக்கு? இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கத்தை பாருங்க. எக்ஸ்ட்ரா விளக்கம் என்னன்னு சொன்னா, நபிகளாருடைய காலத்தில் ஒரு சில தீர்ப்புகள் கொடுக்கப்படுது. நபிகளார் அதை நேரடியாக கண்டிக்கிறாங்க. விளங்கிட்டா? இப்ப உலகத்துல வாழ்றதுல யாரெல்லாம் இறைநேசர்கள் பார்த்துட்டோம். ஒரு சாரார் இருக்கிறாங்க. விசேடமாக குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் தப்லீக் ஜமாத் சகோதரர்களை பொறுத்த வகையில யாராவது தப்லீக்ல மும்முரமா ஈடுபடுற ஒருத்தர் மூத்தா போயிட்டா அவருக்கு சுவர்க்கவாதின்னு என்ன செஞ்சிடறாங்க? பட்டம் கொடுக்குறாங்க. காதால கேட்டிருக்கிறீங்களா? கண்ணால பார்த்திருக்கிறீங்களா? நாங்களும் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அவங்களுக்கு விருப்பமான நல்ல ஒரு மௌலவி மூத்தா போயிட்டால் சுவர்க்கவாதின்னு என்ன செஞ்சிடறாங்க? தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. ஏழுமா? அபுகஸ்ஸலாவையில் ஒரு மையத்துக்கு நான் வந்திருந்தேன். அவங்க சொல்றாங்க என்ன, இப்ப இந்த மௌத்தா போனவர் சுவர்க்கத்துல இருப்பதாக இப்படி ஒரு ஆலிம் சொல்றாருன்னு என்ன செய்யறாங்க? பயான்ல சொல்றாங்க. காதால கேட்டோம், கண்ணால பார்த்தோம். இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? விசேடமாக இந்த வேலையில ஈடுபடுறது யாரு? சப்ளிஷன். உயிரோடு உள்ளவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிற வேலையை யார் செய்யறாங்க? தரிகாவாதிகள் நல்லாவே செய்யறாங்க. அப்படிதானே? மௌலானா, இவர் மௌலானா, இவர் ஷேக், அதனாலதான் கையை மோடுறாங்க, காலை மோடுறாங்க, அவர் துப்பின தண்ணியை குடிக்கிறாங்க. இப்படிதானே? கபூர் அடியில போய் துவா கேட்கிறாங்க. இது உயிரோட கொடுத்த பட்டம். இவங்க மௌத்தா போனப்பறம் இவர் சுவர்க்கவாதி. அப்படிதானே? என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? யாராவது அல்லாஹ்வுடைய பாதையில போய் மௌத்தா போனா அவர் சுவர்க்கவாதி. எங்கட ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு, நம்ம நாவலப்படி மதரசால ஓதுற நேரம் 3 நாள் ஜமாத் வருது. குளிக்கிறாரு, ஆத்துல தாண்டு மௌத்தா போயிடுறார். பட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போன சுவர்க்கவாதி. அட இது இந்த அல்லாஹ்வுடைய பாதையா வந்துச்சு? அதுக்கு யுத்த களத்துல கொல்லப்பட்டவருக்கு வருது. விளங்குதா? அதுக்கு கூட நான் பின்னால ஹதீஸ் சொல்றேன். நான் மறந்தா நீங்க யுத்த களத்துல கொல்லப்பட்ட செய்தின்னு ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்றேன். விளங்குதா? தீர்ப்பு கொடுக்க இயலுமான்றது. இப்ப பாருங்க, நபிகளாருடைய காலத்துல உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க. யாரு? 2 ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மக்கால இருந்து ஹபஷாக்கும் போனாங்க, திருப்பி மதீனாவுக்கும் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் வந்தாங்க. 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க. யாரு? உஸ்மான் இப்னு மத்ஊன். இந்த உஸ்மான் இப்னு மத்ஊன் அவர்களை நபிகளார் அடக்கம் செஞ்சு போட்டு அவர்களோட கபருக்கு மேலால ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சாங்க. இது ஜனாசார பாடத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. கல்லை தூக்கி வச்சு போட்டு இந்த கல்லை வைத்து நான் உஸ்மான் இப்னு மத்ஊனை அடையாளப்படுத்திக் கொள்வேன், அவருக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை அடக்குவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இந்த அளவுக்கு சிறப்பு பொருந்திய ஒரு நபி தோழர் மதீனால வந்து மௌத்தா போயிடுறாங்க. மதீனால வச்சு மௌத்தா போயிடுறாங்க. இந்த மையத்துக்கு யார் வாரா? உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா. உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? அந்த ஜனாசாக்கு வந்து எப்படி வருது பார்த்து போட்டு முஹாஜிர்களில் யார் யார் எங்கெங்க இருக்கணும்ன்றதுல உஸ்மான் இப்னு மத்ஊன்ன்றவங்க யார்ட்ட வீட்டுல இருக்கிறாங்க? இந்த உம்முல் அலா ரலியல்லாஹு வீட்டுல தான் இருக்கிறாங்க. சகோதரர்கள் ஆக்கினாங்க தானே தற்காலிகமா, அந்த அடிப்படையில் இருக்கிறாங்க. இருந்ததுக்கு பின்னால அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு பிறகு அவங்கள மையத்தை நோக்கி கொண்டு இந்த பொம்பளை சொல்ற என்ன தெரியுமா?
சாயிபின் தந்தையே, அவரோட குனியத்து ஒரு பட்ட பேரு, சாயிபின் தந்தையே உம்மீது இறையருள் உண்டாகட்டும். இது துவா, இப்படி செய்யலாம். உம்மீது இறையருள் உண்டாகட்டும், அல்லாஹ் உம்மை கண்ணியப்படுத்தியுள்ளான். எப்படி சொல்றாங்க? உஸ்மான் இப்னு மத்ஊன் அவங்கள பார்த்துக்கொண்டு அல்லாஹ் உம்மை கண்ணியப்படு. இது நேரடி சர்டிபிகேட்டா இல்லையா? என்னைய பார்த்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றது சர்டிபிகேட்டா இல்லையா? அப்படிதானே? அப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? என்பதற்கு நான் சாட்சி கூறுகின்றேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜனாசா பயான்ல இதைத்தான் செய்யறது, விளங்குதா? அவரை நல்லதை கூறி இவர் சுவர்க்கவாதி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த பொம்பளை சொல்றான், உம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன். எங்கட மௌலவிமார் மாறிய ஆளா உஸ்மான் இப்னு மத்ஊன், எங்கட அமீர் சாப் மாறிய உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, எங்கட 3 நாள் ஜமாத் முடிச்சவங்க, 40 நாள் சில்லா முடிச்சவங்க, எங்கட கார்கூன் தாரி மாறியா எங்கட உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? 2 ஹிஜ்ரத் செஞ்சவங்க, நபிகளார வாயால சிறப்பு பெற்றோர் நபித்தோழர். அந்த நபித்தோழரை பார்த்து தான் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நான் சாட்சி. நபிகளார் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்து போட்டு கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பது உமக்கு எப்படி தெரியும்? யார் கேட்கிறா? நபிகளார் உம்முல் அலா ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ் உஸ்மான் இப்னு மத்ஊனை கண்ணியப்படுத்தினான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டு போட்டு சொன்னாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், பின் யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? அப்படிதானே? அல்லாஹ்வுக்காக 2 ஹிஜ்ரத் செஞ்சு, அப்படிதானே, நபிகளார வாயார புகழப்பட்ட ஒரு நபித்தோட உஸ்மான் இப்னு மத்ஊன், அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தலனா வேற யாரைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு கேட்கக்கூட நபிகளார் சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் மரணம் அடைந்து விட்டார், என்ன சொல்லணும்? மௌத்தா போன ஒருத்தருக்கு என்ன சொல்லணும்? நபிகளா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இவர் மரணித்து விட்டார், எனவே அல்லாஹ் மீது ஆணையாக இவர் விஷயத்தில் நன்மையையே விரும்புகின்றேன். என்ன சொல்லலாம்? இவர் மௌத்தா போயிட்டார், அல்லாஹ் இவருக்கு அருள் புரியட்டும், இவர் விஷயத்தில் அல்லாஹ் நல்லதையே செய்யட்டும், அதை நான் ஆசைப்படுறேன். ஆயினும், இது நபிகளார் கொடுக்கிற தீர்ப்பு. என்ன சொல்றாங்க? இவர் மௌத்தா போயிட்டார், இவருக்கு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சொல்லி போட்டு, ஆயினும் நான் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் என்னுடைய நிலைமை நாளை என்னவாகும் என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹு அக்பர். யாரப்பா யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது? யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது? நபிகளார் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரியா. அல்லாஹு அக்பர். இதுக்கு மேல நம்ம என்னத்தை பேசுறேன்? அப்படிதானே? 40 என்ன எப்படி சொல்லுவாங்க சாக்கினா, சில்லா முடிச்சவங்க 40 பேர் சுவர்க்கம் கூட்டிட்டு போறா சொல்றாங்க. ஹிஃபுல் முடிச்சவங்க 10 பேரை சுவர்க்கம் கூட்டிட்டு போறோம். மௌலவி ஆவினவங்க 40 பேரை, அதே மாதிரி 40 நாள் முடிச்சவங்க, 4 மாசம் முடிச்சவங்க என்னென்னமோ சிறப்பு சொல்றாங்க. இப்ப இல்ல, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹு அக்பர். என்னுடைய கடைசி முடிவு எனக்கு மறுமையில் என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் தீர்ப்பு கொடுக்கலாமாப்பா ஒரு மனிதனுக்கு? ஆச்சரியமா இருக்குது. முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நல்லவராய் இருக்கலாம். நபிகளார் என்ன சொல்லியிருப்பாங்க? இருந்திருந்தா அவருக்கு நல்லது நடக்கட்டும்னு நான் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாஹ். விளங்குதா? இது எங்க வார ஹதீஸ்? இது இட்டு கட்டப்பட்ட கதை அல்ல. விளங்குதா? புகாரில 1243 அதுல நபிகளார் சொல்றாங்க, என்னுடைய நிலைமை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பொம்பளை உம்முல் அலா சொல்றாங்க பாருங்க, அதற்கு பிறகு நான் யார் விஷயத்திலும் அவ்வாறு பாராட்டி கூறியதில்லை. பாராட்டி கூறியல்மாப்பா? இன்னைக்கு மௌத்தா போனவர் உயிரோட வாழ்றவர்னா ஜனாப், உயிரோடு வாழ்றவர்னா ஜனாப் அப்துல் சத்தார், மௌத்தா போனவர் மர்ஹூம் அப்துல் சத்தார். அடே மர்ஹூம் என்று சொல்லேலுமா? மர்ஹூம் என்றா அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமானவர். அல்லாஹு அக்பர். சொல்லக்கூடாது. மௌத்தா போனவங்களுக்கு மர்ஹூம் சொல்லேலுமா? மர்ஹூம் மீரான் மௌலவி சொல்லேலுமா? மர்ஹூம் அப்துல் சத்தார் ராணா சொல்லேலுமா? சொல்லக்கூடாது. மர்ஹூம் என்ற வார்த்தை மஃபூல் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் அருளுக்கு உள்ளாக்கப்பட்டவர் சொல்லேலுமா? அப்படி ரஹிமஹுல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு உண்டாகட்டும் துஆ செய்யலாமே தவிர மர்ஹூம் என்று பேர் சொல்லலாம். மர்ஹூம்டா பட்டம். அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர் அப்படி சொல்லலுமா?
அல்லாஹு அக்பர். எவ்வளவு பாரதூரமான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமா என்ன எழுதுவாங்க, மர்ஹூம் இன்னார், ஜனாப் இன்னார். ஜனாப்னா உயிரோடு இருக்கிறவரா, மர்ஹூம்னா யாரு, மூத்தா போனவரா. மர்ஹூம்னு சொல்லக்கூடாது, ரஹிமஹுல்லான்னு சொல்லுங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுங்க. மர்ஹூம்னு என்ன செய்யலாம், சொல்லக்கூடாது. விளங்கிட்டா உங்களுக்கு? ஏன் மர்ஹூமுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வினால் ரஹ்மத்து செய்யப்பட்டவர். அரப நான் உங்களுக்கு சொல்றேன். தாரிபுன், தரபனா அடித்தான், லாரிபுன்டா அடிக்கக்கூடியவன், மதுரூபுன்டா அடிபட்டவன். விளங்குதா? ரஹிம அலைஹிண்டா இரக்கம் காட்டினான், ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன், மர்ஹூம் இரக்கம் காட்டப்பட்டவன். சொல்லலுமா? மர்ஹூம் மூத்தா போனவருக்கு சொல்லலுமா? இங்க என்ன சொன்னார்? இவர் கண்ணியப்படுத்தப்பட்டவர் என்று சொன்னாங்க. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு. அப்ப மர்ஹூம் பட்டம் கொடுக்கலுமா? ஏழுமாண்டு கேட்கிறேன், ஏலாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த பகுதியை நீங்க விளங்கு. அடுத்த விஷயம், இது பெரியவர விஷயத்துல. எங்கட ஆட்களுக்கு சின்ன புள்ளுகள் மூத்தா போனா சுவர்க்கத்து சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி ஏழுமா சொல்ல பாருங்க. இத ஹதீஸ பாருங்க, முஸ்லிம்ல வாரது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ஒரு சிறு பிள்ளை மரணித்தது. அப்போது நான் அதற்கு நன்மாராயம் உண்டாகட்டும், இது சொல்லலாம், நன்மாராயம் உண்டாகட்டும் துவா சொல்லி போட்டு சுவனத்து சிட்டுக்குருவிகளில் ஒரு குருவி என்றேன். யாருக்கு இருக்குது? மௌத்தா போன சின்ன புள்ள மௌத்தா போனா சுவர்க்கம் ஹதீஸ் இருக்குது, இல்லாமல் இல்ல. சின்ன புள்ள மௌத்தா போனா, 2 பேர் மௌத்தா போனா உம்மாவா நரகத்தை விட்டு பாதுகாக்கும் இருக்குது, இருக்குதா இல்லையா? 3 புள்ள மௌத்தா போனா சுவர்க்கத்து நரகத்துக்கு தடையாக இருக்கும் ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் பொதுவா சொல்லலும். ஒரு உம்மாட ஒரு புள்ள மௌத்தா போயிட்டுது, உம்மாக்கு போய் சொல்லலாம், நீங்க சுவர்க்கவாதி சொல்லலுமா? ஏலாது. உங்களோட புள்ள உங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போகும் சொல்லலுமா? என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளையை இழந்து பொறுமையாக இருந்தால் நரகத்தை விட்டு தடுக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களை அந்த கூட்டத்தில் சேர்க்கட்டும், இப்படித்தான் சொல்லலாமே தவிர உங்களோட புள்ள உங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும் சொல்லலுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த புள்ளைய பார்த்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சுவர்க்கத்து சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி. நபிகளார் என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்போது நபி அவர்கள், அல்லாஹ் சுவனத்தை படைத்து அதற்குரியவர்களையும் படைத்தான், நரகத்தை படைத்து அதற்குரியவர்களையும் படைத்தான் என்பது உமக்கு தெரியாதா? யார பார்த்து? சின்ன பிள்ளைய பார்த்து சுவர்க்கத்து சிட்டுக்குருவினாங்களே, இந்த புள்ள சுவர்க்கத்து சிட்டுக்குருவினாங்களே. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், என்னம்மா ஆயிஷா, அல்லாஹ் சுவர்க்கத்தை படைச்சு அதுக்கு ஒரு கூட்டத்தையும் நரகத்தை படைச்சு அதுக்கு ஒரு கூட்டத்தையும் படைச்சது உங்களுக்கு தெரியாதா? என்னத்துக்கு இதை கேட்கணும்? கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியா புள்ள இது சுவர்க்கத்து சிட்டுக்குருவியா நரகத்து சிட்டுக்குருவியான்னு உங்களுக்கு தெரியா, தீர்ப்பு கொடுக்க போகாதீங்கன்னு என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ்? கேள்வி கேட்பதன் மூலம் கண்டிக்கிறாங்க. அப்ப சின்ன பிள்ளைக்கு தீர்ப்பு கொடுக்கலுமா? சிறப்பு சொல்லுவோம். ஆபீஸ் மௌத்தா போனா 10 பேரை சுவர்க்கம் கூட்டி கொண்டு போறது லைவ் ஹதீஸ், ஹதீஸ் லைவ். அப்படித்தான் ஒரு சையான ஹதீஸ்னா என்ன சொல்லலாம்? சிறப்ப சொல்லலாம். என்ன ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ சொன்னாங்க, உங்களோட பிள்ளையும் அல்ல அந்த கூட்டத்தில் சேர்க்கட்டும், இப்படித்தான் சொல்லலுமே தவிர இந்த புள்ள சுவர்க்கவாதின்னு சொல்லலுமா? நபிகளாரே சொல்லலாண்டும் பொழுது நாங்க எப்படி சொல்றது? எனவே இந்த ஹதீஸிலிருந்து தெளிவா வழங்குது, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? தீர்ப்பு. எனவே நம்ம பார்த்துட்டோம், நல்லடியார்கள் என்றால் யார் பார்த்தோமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நல்லடியார்கள் யார்? எனவே உலகத்தில் வாழ்ற எல்லா மூமின்களும் யார் தான் நல்லடியார். மௌத்தா போன போற ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுக்கலுமா? கொடுக்கலன்னு 2 ஹதீஸ். இப்ப உயிரோட வாழும் பொழுது நீங்க யோசிக்கலாமே, உயிரோட வாழும் பொழுது நல்லா வாழ்றாரு, தாடி இருக்கு, தொப்பி இருக்கு, நல்ல மனுஷன் என்ன பிரச்சனை? ஏழுமா இல்லதா? இதுக்கு ஹதீஸ பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இன்னொரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகழ்ந்து பேசினார். அவர் இறையச்சத்துல உச்சகட்டம், அவரா சுவர்க்கத்து வாசல்ல, அவரா நல்ல மனிதர், அவரா இறையச்சம் உள்ளவர், கொடுக்கலுமா இந்த சர்டிபிகேட்? இது மாதிரி நபிகளாட்ட வந்துகிட்டு உச்சகட்டமா புகழ்றாரு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழிந்து போவீர். யாரை பார்த்து? அடுத்தவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற மனுஷரை பார்த்து ரசூலுல்லாஹ் அழிஞ்சு போவீங்கப்பா, அழிஞ்சு போவீங்க. தோழரின் கழுத்தை நசுக்கி துண்டித்து விட்டீர். எவ்வளவு எச்சரிக்கக்கூடிய வார்த்தை பாருங்க. யாரை பார்த்து புகழ்றது? அவர் நல்ல மனுஷன், அவருடைய இறையச்சத்தை பத்தி நீங்களா பேசுறீங்க? அவர விஷயத்துல கையடிக்காதீங்கப்பா, அவர் ஒரு வழி. அப்படிதானே? இன்னைக்கு எந்த அளவுக்கு இது போயிட்டுதுன்னு சொன்னா,
சில மௌலவிமார பேச்சு சிலருக்கு வேத வாக்கு, கடவுளிட கோரிக்கை மாதிரி. அப்படிதானே? ஒரு ரிஸ்வி முஃப்தி போய் சொல்லுவாரா? யூசுப் முஃப்தி சொன்னா பிழ வருமா? அப்படிதானே? இந்த அளவுக்கு ஒரு சமூகம் அறிஞர்களை உச்ச கட்டத்தில் கொண்டு போய் வச்சிருக்குது. அந்த மௌலவி சொன்னா சரி பிழையாகுமா, இந்த மௌலவி சொன்னா பிழையாகுமா? இவர் ஒரு அமலை செய்வார், என்னப்பா இப்படி ஒண்ணு, எங்கட அந்த மௌலவி சொல்லிட்டார், இந்த மௌலவி சொல்லிட்டார். அப்படிதானே? இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலுமாப்பா? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து புகழும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழிஞ்சு போவீங்கப்பா, அவர கழுத்தை நசுக்கி துண்டிச்சு போட்டீங்க சொல்லி போட்டு திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்றாங்க. நபிகளார் திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? கடுமையா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சு போட்டு நபிகளார் சொன்ன பிறகு தன் சகோதரனை புகழ வேண்டும் என்ற நிலையில் உங்களில் இருப்பவர். இப்ப உங்களுக்கு ஒருத்தர புகழணும், என்னைய புகழணும். புகழ் வேண்டா இறந்த காலத்தில் சொல்லவும் முடியாது, இறந்த காலத்தில் சொல்லவும் முடியாது, எனக்குள்ள பட்டமாக சொல்லவும் முடியாது. அவர் நல்ல மனுஷன், அவர் இறையச்சம் உள்ளவர் அப்படி சொல்லலுமா? சர்டிபிகேட் கொடுக்கலாம், வழங்குதா? அப்படி நபிகளா சொன்ன, நீங்க யாரையாவது புகழ வேண்டும் என்று இருந்தால் இன்னாரை நான் இப்படிப்பட்டவர் என்று கருதுகின்றேன். அஹ்சிபுஹு கதா, அவரை பார்த்தா நல்லவர் போல விளங்குது, அவர செயற்பாடை பார்த்தா இறையச்சம் உள்ளவர் போல விளங்குது, அவர பேச்சை பார்த்தா உண்மையாளர் போல விளங்குது. அப்படித்தான் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? விளங்குதா? விளங்குது, நினைக்கிறேன், கருதுகிறேன் சொல்லி போட்டு அல்லாஹ்வே அவருக்கு போதுமான. அதுக்கு பின்னால் உண்ட சொல்லணும், அவர பேச்சை பார்த்தா உண்மையாளர் போல விளங்குது, அல்லாஹ்வே போதுமானவன். அவர பயான பார்த்தா நல்லவர் போல விளங்குது, அல்லாஹ்வே போதுமானவன். அவர் நடவடிக்கையை பார்த்தா இறையச்சம் உள்ளவர் போல விளங்குது, அல்லாஹ் போதுமானவன். இப்படித்தான் ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அல்லாஹு அக்பர்! எவ்வளவு விசாலமான ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் தன்னை கையில வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு எடுக்கலுமா? நல்ல தாடி இருக்குது, அவரை விட ஒரு நல்ல மனுஷனா சொல்லலுமா? அப்படி சொல்லலுமா? அப்படி ஏலாது. எப்படி சொல்? தாடியை பார்த்தா நல்ல மனுஷன் போல விளங்குது, அல்லாஹ் போதுமானவன். ஏன் அல்லாஹ் போதுமானவன்? உள்ள தெரிஞ்சவன் அல்லாஹ். நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்து நல்லவர் போல விளங்குது, உள்ளம் யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி அல்லாஹ் உண்மை நிலையை அறிந்தவனாக இருக்க, அல்லாஹ்க்குத்தான் உண்மை நிலை தெரியுமா இருக்கும் பொழுது அவனை முந்திக் கொண்டு நான் யாரையும் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன். அல்லாஹ்க்குத்தான் உண்மை நிலை தெரியும், அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கும் என்ன தூய்மையானவர், நல்லவர், உண்மையாளர், இறையச்சம் உள்ளவர் அப்படி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். ஏழுமா சர்டிபிகேட் கொடுக்கிற சொல்லி போட்டு சொல்றாங்க பாருங்க, நான் யாரையும் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன், அவரை இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன் என்று கூறட்டும். இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன், நினைக்கிறேன், நல்லவரை போல விளங்குது அப்படி சொல்லிக் கொள்ளட்டும் என்று அந்த பண்டை அவர் அந்த மனிதரிடம் அறிந்திருந்தால் மட்டுமே இப்படி கூறட்டும். நான் நல்லா பயான் பண்றார், அப்படித்தானே? என்ன சொல்லலாம்? பயான பார்த்தா நல்லவர் போல விளங்குது, அல்லாஹ் போதுமானவன். இது என் பயான நீங்க கேட்கறதுனால இந்த சர்டிபிகேட்டை சொல்லலாம். உங்களோட நான் நெருங்கி பழகி இல்ல, நான் உண்மை பேசுறா பொய் பேசுறா சொல்லல, என்ன பயான மட்டும் கேட்டீங்க. இதுக்கு மேல போய்கிட்டு அவரை விட உண்மையாளர் இருக்கு அப்படி சொல்லலுமா? நபிகளா சொல்றாங்க, அவரை பத்தி எந்த பண்பு தெரியுமோ அந்த பண்பை மட்டும் சொல்லி நினைக்கிறேன்னு போங்க. விளங்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் கடுமையாக யுத்தம் செய்கிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர வாளுக்கு முன்னால் எந்த தலையும் நிற்கவில்லை, அந்த அளவுக்கு காண்ற விரோதிகளை எல்லாம் வெட்டி கொள்றாங்க. இப்படி மும்முரமா யுத்தம் செஞ்சு கொண்டு போற இந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாதியை பார்க்கணுமா இவரை பாருங்கோ, நரகவாதியை பார்க்கணுமா? சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்துக்காக இந்த அளவு வேகமா யுத்தம் செய்யறார், அவரை போய் நரகவாதின்றீங்களே சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் வார்த்தை உண்மையா இல்லையா? சஹாபாக்களை கொஞ்சம் பேர் அவரை தேடிக்கிட்டு போறாங்க. என்ன தவறு விடுறாரு? தேடிக்கொண்டு போனா கடைசி கட்டம் அவருக்கு ஒரு வாள் வெட்டு விழுவுது. விழுந்ததோடைய வருத்தம் தாங்க இல்லாம கத்தி அப்படி புதிய பூமியில குத்தி கத்திக்கு மேல படுத்து தன்னைத்தானே கொலை செஞ்சு கொள்றார், தற்கொலை செய்து கொள்றார், நரகவாதியா போனார். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்க சொன்னது உண்மையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாதத்தீன் பிர்ரஜுலில் காஃபிர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒரு காஃபிரை கொண்டு, ஒரு பாசிக்கை கொண்டு, ஒரு கெட்டவனை கொண்டு பலப்படுத்தலாம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் என்ன நினைச்சாங்க? அந்த மனிதரை பார்த்து சுவர்க்கவாதின்னு நினைச்சாங்க, அப்படிதானே? நபிகளார் என்ன சொன்னாங்க? நரகவாதிட்டாங்க. அப்ப உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் ஈமான் என்பது, இறையச்சம் என்பது, இஹ்லாஸ் என்பது, தக்வா என்பது.
எங்களுக்கு வெளிப்படையை பார்த்து தீர்மானம் கொடுக்கல. சஹாபாக்கள் நினைச்சாங்க, ஆனா நபிகளால் பொய்யிட்டு காட்டினாங்க. எதுக்கு இது? பின்னால வர சமூகத்துக்கு படிப்பினை. எனவே யாருக்கும் நல்லவர் கெட்டவர் என்ன செய்யலாது, தீர்மானிக்க முடியாது. இப்ப ஜாக்கிர் நானா மொபைல் போன் கடை வச்சிருக்கிறார். நான் போய் கடனுக்கு வாங்குற எடுக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு அவர்கிட்ட ஒரு நேர்மை விளங்குது. ஜாக்கிர் நானா நேர்மையானவர் அப்படி சொல்லலுமா? அவரை பார்த்தா நேர்மையானவர் போல விளங்குது. அல்லாஹ் போதுமானவர், அப்படித்தானே? அப்படிதான் சொல்லணும். அதுக்கு மேல போய் அவர் நம்பிக்கையானவர் அப்படி கொடுக்கலுமா? அப்படி கொடுக்கலுமான்னு கேட்கிறேன். உயிரோடு உள்ளவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. எனவே உயிரோடு உள்ளவருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலாம், மரணித்தவருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலாம். வழங்குதா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதரை நல்லடியார் என்று கபரு கட்டலாம்? எப்படி ஒருவரை நல்லடியார் என்று சொல்லிக்கொண்டு வருடா வருடம் கந்தூரி கொடுக்கலாம்? எப்படி ஒருவரை நல்லடியார் என்று சொல்லிக்கொண்டு வருடா வருடம் பேட்டே கொண்டாடலாம்? யோசி பாருங்க. அப்படித்தானே? ஜஃபர் சாதிக்கு மௌலூது ஏன் ஓதுறோம்? நல்லடியார்னு சர்டிபிகேட் கொடுத்தோம். அப்படித்தானே? முஹியத்தீன் மௌலூது ஏன் ஓதுறோம்? நல்லடியார்னு சர்டிபிகேட் கொடுத்தோம். கம்பள காட்டபிடி பள்ளியில ஏன் கபரு கட்டினோம்? நல்லடியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான்னு முடிவெடுத்தோம். கச்சிமலைக்கு ஏன் போனோம்? அங்க நல்லடியார் இருக்கிறான்னு முடிவெடுத்தோம். ஏழுமா எடுக்க விளங்குதா உங்களுக்கு? எனவே இஸ்லாத்தின் பார்வையில் நல்லடியார்கள் என்றால் யார்? யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து சாலிஹான அமல் செய்து கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இறைநேசர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காதால கேட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை அமல்படுத்துகிறார்களோ இவர்கள் எல்லாம் மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களான இறைநேசர்கள். இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது. எனவே பொதுவா யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இறைநேசர்கள். இதுக்கு அப்பால போய் மௌத்தா போன ஒருத்தர சுவர்க்கவாதி என்றோ நல்லவர் என்றோ விளங்குதா பட்டம் குத்த முடியாது. உயிரோடு வாழுகிற பொழுதும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம்? நல்லவர், இறையச்சம் உள்ளவர், நேர்மையானவர் என்று பட்டம் குத்தேலாம். அவரை பத்தி நல்லெண்ணம் வைக்கலாம். அப்படிதானே? நல்ல எண்ணம் வைக்கலாம். அவரை பார்த்தா நல்லவர் போல விளங்குது, அவரை பார்த்தா நேர்மையானவர் போல விளங்குது, அவரை பார்த்தா உண்மையாளர் போல விளங்குது, அவரை பார்த்தா இறையச்சம் உள்ளவர் போல விளங்குது, அவரை பார்த்தா நல்ல ஒரு மௌலவி மாதிரி விளங்குது. அந்த இடத்தோட நிக்கோணுமே தவிர அதுக்கு மேல போய் அவரை விட மௌலவி இல்ல, இவரை விட நேர்மையானவர் இல்ல அப்படி கொடுக்கலுமா? கொடுக்க முடியாது. அதெல்லாம் அதிகாரத்தோட சம்பந்தப்பட்டதுன்றதை இன்றைய வகுப்பின் சுருக்கமாக என்ன செய்து கொள்வோம். நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டு யாரை குர்ஆனும் ஹதீஸும் இறைநேசர்கள் என்று சொல்கிறதோ அதே அமைப்பில் மூமீன்களை இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் மூமீன்களை பற்றி நல்லெண்ணம் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தீர்மானம் சொல்லக்கூடியவர்களாகவும் நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாகவும் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையில் இஸ்லாத்தின் அடிப்படையை விட்டு விலகிச் செல்லாமல் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் தந்தருளட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.